தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது. அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த பயத்துல எந்த வருஷம் இது? 2004 7/4/2004 அன்னைக்கு ஸ்பாட்லயே அன்னைக்கு அன்கான்சியஸ் ஆயிட்டாப்புல. அந்த இடத்துல இருக்கிறவங்க அன்னைக்குதான் அந்த சபை கட்டி வெளியே வரும். அன்னைக்குதான் மகன் மறிக்கிறான். சபையை கட்டி அத கூலி கொடுத்துட்டுல, சபை கட்டிட்டு கூலி கொடுக்குறங்க. அந்த நேரத்துல இந்த சம்பவம் நடக்குது. அந்த முதல் சபை அங்க கட்டும்போது, முதல் சபை நாட்டோடல் கட்டிட்டோம். அங்கிருந்து ஊழியத்துக்கு போன பிறகு அந்த 2வது கிளை சபையை கட்டும் போது அந்த நாள்ல தான் மகன் மறிச்சாங்க. அந்த வருஷம் அதே வருஷத்துல எனக்கும் 23 வயசு தான். அப்படி சமயத்துல அந்த அந்த ஆக்சிடென்ட்னும் போது அது எப்படி முழுசா புள்ள போறான் இல்லன்னு சொல்றாங்க. நம்ம ஊழியத்தில் தானே செஞ்சுட்டு இருக்கிறோம், சபை தானே கட்டி முடிச்சிருக்கிறோம். நல்லதா ஏன் இந்த சம்பவம் அப்போ இந்த மகன் தான் கேள்விக்குரியதா இப்ப நடத்துறாங்க. அங்க உள்ள மக்கங்க உடனே இவ்வளவு நல்ல ஆண்டர் சொன்னீங்களே, ஏன் உன் மகனை ஆண்டர் காப்பாற்ற கொடுக்கல? இவ்வளவு பெரிய மகனை இழந்துட்டீங்களே, இனி உங்களுக்கு இங்க வானா ஊழியமே பண்ணாதீங்க, நீங்க ஊழியமே பண்ணாதீங்க. ஜனங்க டிமாண்ட் பண்றாங்க என்ன வந்து அழுது நீ சபையே இங்க நடத்தக்கூடாது, வந்த உடனே சபை கட்டின உடனே பிள்ளைய எழுந்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டு மக்களா ரொம்ப டிமாண்ட் பண்ணாங்க. 5 ஆண்டுகள் அந்த துக்கத்தை மறக்க முடியல. சாதாரண நிகழ்வு கிடையாது. 5 வருஷம் அதிலிருந்து மீண்டு வரவே முடியல. அந்த 5 ஆண்டு அந்த மரித்த அந்த மறு மாசத்திலேயே அடுத்த வாரத்திலே ஊழியத்துக்கு போயிட்டோம், ஆராதனைக்கு போயிட்டோம். ஆனாலும் மனசு அதுல இருந்து ஒரு மீண்டு அதுல இருந்து விடுதலை ஆகவே முடியல. அப்பதான் அந்த நாட்கள்ல தான் ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை ஆண்டவர் கொடுத்தாருங்க. அந்த பாட்டு அந்த நாட்கள் தான் ஒரு பாட்டு எழுதுனேன் நான். ஆண்டவருக்கு அந்த பாட்டு எழுதும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். கிட்டத்தட்ட ஒரு 20 பாடல்களை பாடிட்டுருங்க. 2 கேசட் அப்பமே விட்டுருக்கிறோம். யெகோவா நிசி வெற்றியின் கீதங்கள்னு கேசட்டை விட்டோம் அந்த நாட்கள்லயே. அதை மறு வருஷத்துல அப்படியே பண்ணிட்டு பண்ணும்போது தான் முதல் பாட்டில் ஒரு பாட்டை தான் இந்த ஒரு பாட்டு எனக்கு ஆண்டவர் காலத்தில் கொடுத்தாரு. அந்த அந்த பாட்டில் ஒரே ஒரு கவி மட்டும் நான் அந்த தருணத்துல அந்த சமயத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாட்டுங்க. தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டு தந்தை போல் என்னை மார்பில் அணைத்து வழி தெரியாமல் நான் அலைந்தேன் ஐயா, மெய்ப்பனாய் என் கரம் பிடித்து ஜாதீனம் என்னை வெறுத்தாலும் மறவாத என் ஏசையா. எல்லாரும் வெட்டிட்டு வாங்க எங்களை, சகோதரர்கள், நம்ம உறவினங்க. ஏன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால இவங்க எல்லாருமே எங்களை வெறுத்து ரொம்ப துக்கத்துல சோகமான நாட்கள்ல கண்ணீரோடு இருக்கிற அந்த நேரத்தில் தான் கட்டுற இந்த பாட்டு கொடுத்தேன். அன்னையும் நீரே தந்தையும் நீரே அணைத்து கொண்டு என்னை சேர்த்து கொண்டு, அன்னையும் நீரே தந்தையும் நீரே அணைத்து கொண்டு என்னை சேர்த்து கொண்டு, ஆதரவின்றி நான் அலைந்தேனே, ஆதரவின்றி நான் அலைந்தேனே, ஆறுதலின்றி வாழ்ந்திருந்தேனே, ஆறுதலின்றி வாழ்ந்திருந்தேனே, அன்பினை தந்தவர்
நீரல்லவோ, அரவணைத்தவரும் நீரல்லவோ, அன்பினை தந்தவர் நீரல்லவோ, அரவணைத்தவரும் நீரல்லவோ, அன்னையும் நீரே தந்தையும் நீரே, அணைத்து கொண்டீர் என்னை சேர்த்து கொண்டீர். இந்த இந்த பாடலை அது எழுதும்போது கண்ணீரோடு தான் எழுதினேன். கண்ணீரோடு தான் ஆண்டவர் தந்தார். இல்லை, இந்த உலகத்திலேயே யாருமே இல்லை அப்படின்ற சூழ்நிலை தள்ளப்பட்ட அந்த நேரத்தில் என் தாயும் என் தகப்பனுமாய் இருந்து இந்த ஊழியத்தில் என்ன அப்படி தூக்கி விட்டாருங்க. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில கர்த்தர் சொல்லுவார் மத்திய 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருங்க. சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்பட, உனக்கு அநேக பிள்ளைங்களை நான் தருவேன். உனக்கு ஒரு பிள்ளை தானே எழுந்துட்டேனே, அநேக பிள்ளைகள் நான் தருவேன். அந்த நாட்களில் தான் நம்ம இந்த சதீஷ் தம்பி, ஸ்டாலின், வாலிப பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளும் வந்து இந்த ஊழியத்தை அப்படியே தூக்கி எடுத்துக்கிட்டாங்க. அருமையா அந்த கிராமமே ஆச்சரியப்பட்டாங்க. வந்து பிள்ளைங்க வந்து எங்களுக்கு ஒரு வாலிபன் ஆண்டவர் எடுத்துக்கினாரு. பல வாலிப பிள்ளைகளை இன்னைக்கும் நிறைய வாலிப பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாங்க, கொடுத்துட்டாருங்க. கர்த்தர் அப்படி சோர்ந்திருக்கும் போதுதான் ஆண்டவர், நான் மாடியில போயிட்டு நான் ஆண்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஊழியத்தின் பாதையிலையா அப்பா எனக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு. அப்போ சொன்னார், நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைம்மா, சொன்னேன்ல, நான் உன் மகன் இல்லைன்னா நீ என்னை ஆராதிப்பேன்னு உங்ககிட்ட கேட்டல, அது மறந்து போச்சு. அப்பத்தி பிள்ளை மேலதான் நினைவா இருந்துச்சு. மறுபடியும் போயிட்டு எனக்கு நடந்த சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் மறுபடியும் அதை ரிட்டர்ன் பண்ணி எனக்கு காட்டினார். உங்க சித்தமா இருந்தா நீங்க நடத்துங்க, என்னை இன்னும் மறுபடியும் ஊழியத்துல என்னை தேர்த்து நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னை தேர்த்து 5 வருஷமா அப்படியே இருந்த எங்களை மறுபடியும் ஊழியம் செய்கிறோம். அந்த மனசு வலியோடு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கர்த்தரை செஞ்சு மகனை உருவாக்கி கொண்டு வந்து அந்த பகுதியில் மகனை ஊழியம் செய்யும்படி வச்சா. அப்போது ஊழியத்தை நடத்திக்கின்னு இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போராட்டங்க மத்தி தான். அந்த கிராமத்து மக்களும் திடீர்னு எழும்புவாங்க. திடீர்னு அந்த மாதிரி பிள்ளைக்குள்ளே அவனுக்குள்ளே நாங்கள் அந்த ஊழியம் வழி சரியில்லை. நைட்டு இரவு 2 பேரும் போவோம். எனக்கு பயமாக இருக்கும். இவர் தைரியமாக வந்தாலும் எனக்கு பின்னாடி காடு, சவுக்கு தோப்பு, ஆறு எல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு வனாந்திர வழி, ஒரு திடீர்னு ஒன்று நடந்தால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆறு, காடு, செடி, மரம், கொடி இந்த மாதிரி தோப்புங்க தான் இருக்கும். இரவு வேளையில் கூட நாங்கள் 2 பேருமா போய் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவியாக இருந்தார், பலம் கொடுத்தார். மகன் இருந்த நாளில் நல்ல சத்துவத்தை கொடுத்தார். இந்த இடத்துல எங்களை ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் எங்களை நடத்தினார். பிள்ளைகளுக்கும் ஒரு ஊழியங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அங்கே எப்போ மகன் சபை கட்டும்போது அந்த இடத்துல மகனை இழந்துட்டோன்னா அதே இடத்துல சபையை கட்டி இன்னொரு மகனை அந்த இடத்துல வச்சு ஊழியம் பண்ண கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அவர் மகளையும் இன்னொரு சபையை கொடுத்து மகளையும் சாக போனல, அவளுக்கு சாக கூட்டின்னு போனல, அவளுக்கு சாக இல்லாமல் கர்த்தர் தடுத்ததுனால அவளையும் கர்த்தர் நேசிச்சு அவளுக்கும் ஒரு சபையை கொடுத்தார். நாங்களும் அந்த மேல் விழாக்கம் பகுதியில் சபை நடத்த கர்த்தர் எங்களை இது வரைக்கும் தாங்கி இந்த நாட்களில் வரைக்கும் எங்களுக்கு பலம் கொடுத்து சத்துவத்தை கொடுத்து. அந்த இடம் கிராமம்தான், அதை சரியான சூழ்நிலைகள் போக்குவரத்து இல்லைனாலும் கர்த்தர் கூட இருந்தார். எங்களை கோஷிப்பில் இருந்து எல்லா சூழ்நிலையும் எங்களை நல்லா வழி நடத்தினார். நல்லா மருமக பேர பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அப்போது எனக்கு பலப்படுத்தின, எப்படிக்கா நீங்கள்லாம் இப்படி ஊழியம் பண்ணுறீங்க, மகனை எழுந்துட்டு அடுத்த வாரமே இப்போ ஊழியம் பண்ணுறீங்க எப்படிக்கா சொன்னாங்க. என்னை கர்த்தர் மரணத்துக்கு போகிற என்னை பெயர் சொல்லி அடைச்சி வந்தவர் அவர் தான். என்னுடையது ஒன்றும் இல்லை, எல்லாமே அவருடையது. எனக்கு எதெல்லாம் அவர் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார் அதெல்லாம் கொடுப்பார். அவருக்குரியதெல்லாம் அவர் காரியம் செய்வார். நான் ஏன்னு கேள்வி கேட்க முடியாது. அதனால் எனக்கு கர்த்தர் கொடுத்தார், என்னை பெயர் சொல்லி அழைத்தார். நீ சபைக்கு தாயாவன்னு என்னை
ரெபேக்கா சபைக்குத்தான் இனி மரணம் இல்லை, உனக்கு மரண வாசலை திருப்பி நித்திய வழியை கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. ஐயா எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அது ஏற்ற நேரத்தில் எனக்கு நிறைவேறிட்டு இனியும் கர்த்தர் என்னை நடத்துவார்னு சொல்லி நல்லா தைரியமாக ஊழியம் பண்ண கர்த்தர் எனக்கு பலம் கொடுத்தார். நல்ல ஆவியான ஆலோசனை கொடுப்பார். நான் பைபிள் கிளாஸ் கூட போகல, ஆனால் போதிக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நல்ல நல்ல போதிக்கிறதுக்கு நல்ல வரங்களை கொடுத்தார். ஆவியானவர் இதை பற்றி பேசு, சபைக்கு இதை பற்றி பேசு, கிளாஸ் நோட்ஸ். கர்த்தர் நான் நிற்பேன், வசன குறிப்பை மட்டும் எடுப்பேன். கர்த்தர் எனக்கு அவரே சொல்லி கொடுப்பார். அவர் சொல்லி கொடுக்குற போதனைகளை தான் இந்நாள் வரைக்கும் சபைக்கு அநேக சகோதரிகளை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்தார். இந்நாள் வரைக்கும் சகோதரிகளை இன்னமும் வாலிப சகோதரிகள் எல்லாம் நடத்த எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். சபைகளை கர்த்தர் கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். அந்த துக்க நாட்கள் முடிஞ்சு இந்த நாட்களில எங்களை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தி உருவாக்குனார். ஐயா மக படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்தானத்துல எனக்கு அடுத்த ஸ்தானத்துல தம்பி தான் இருக்கான். அவரு இருந்ததுனால அந்த பாதிப்பின் மத்தியில எங்களை உருவாக்குனாரு. அதுக்கு பரவாயில்ல, கண்டு கொள்ள முடியாது. பரவாயில்ல, அந்த கடை வைக்கிற இடத்துல ஊழியக்காரங்களை எங்களால கண்டு கொள்ள முடியாது. ஆனா அவன் எப்படிதான் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். எழுந்திருந்து விஷ் பண்ணிட்டு, ஐயா எங்க இருந்து வரீங்க, தண்ணி கொடுப்பா, நல்லா மகம் வாஷ் பண்ணுவாங்க, உட்காருங்கன்ட்டு அது சொல்லிட்டு நல்ல டீலாம் வச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது, நல்ல டீலாம் வச்சு கொடுத்து அவங்கள குடிக்க வச்சு, அப்புறம் ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நாங்களும் ஊழியம் பண்ணுறோம், அப்பெல்லாம் ஊழியம் பண்ணுறாங்க ஐயா அப்படின்னு அறிமுகப்படுத்திப்பான். நல்ல நல்ல நாலேஜ், எல்லாம் டோட்டலி ஆக்டிவாக இருப்பான். எங்களை காட்டிலும் பயங்கரமாக இருப்பான் அவன். அப்படி ஒரு ஆக்டிவாக இருப்பான் ஊழியக்காரெலாம். அந்த சமயத்தில் ஒரு ஊழியக்கார் வயசானவர் வந்திருக்கிறாரு. இரவு 7 மணிக்கு வந்திருக்காரு. அவன் கடையை க்ளோஸ் பண்ணுவான். நான் பொழுதோடு வந்து சமைக்க அவன் கடையை க்ளோஸ் பண்ணிக்கின்னு வருவான். மகளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம். பைல் காலேஜ் படிக்கிறான். இப்போ அப்போதைக்கு எங்களுக்கு அவன் தான் கூட எல்லாமே. அவன் நீங்கள் போமா, நீங்கள் சமைங்க, நான் கடை சாத்திட்டு வரேன். அப்புறம் 7:30 மணி மழை, நிறைய மழை. அரக்கோணத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாஸ்டர், பேர் எனக்கு நினைவு வரல, அவர் வேன் வச்சு கிராமங்கள்லாம் ஊழியம் பண்ணுவார். அவர் ஒரு சில சமயங்களில் நம்ம கடையாண்ட அவங்க மக்களை கூட்டிட்டு வந்து டீலாம் சப்ளை பண்ணி என்னை அறிமுகப்படுத்திங்கன்னு, என் நல்ல மக அப்படிலாம் நல்ல க்ளோஸா இருப்போம். அது மகனுக்கு தெரியாதுங்க. அவன் எப்பயோ ஒன் டைம் தான் கடையாண்ட வருவான். அப்போ அவர் எனக்கும் அவருக்கு தான் தெரியும். அப்போ ஒரு சமயத்துல அவர் இரவுல வந்திருக்கிறாரு. மழை, நல்ல மழை, பைக்ல வந்திருக்காரு. அப்போ என்ன நினைவுக்கு கடையாண்ட வந்திருக்காரு. அப்போ மகன் மட்டும்தான். மகன் அவரை பார்த்துக்கிறது இல்லை. அவரை விசாரிச்சிருக்கா, ஐயா நீங்கள் எங்கே போகணும், நீங்கள் வண்டி விட்டுட்டு நான் பஸ் ஏற்றி விட்டோமா அப்படின்னு கேட்டுருக்குறான். இல்லைப்பா, இங்கே ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, ரெபேக்கா சிஸ்டர், அவங்க எனக்கு தெரியும், அவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க எங்கள் மம்மி தான் சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்க என்னை மம்மி தான் கூப்பிடுவாங்க. கிராமத்தில் இருந்தாலும் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. கான்வென்ட்டு கூட போனதில்லை, உங்கள் பிள்ளைங்களாம் இவ்வளோ நல்லா ரிச்சாக கூப்பிடுறாங்களே மம்மி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மம்மி வீட்டுக்கு போயிருக்காங்க சமைக்க. நான் தான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போவேன் கடைக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்படியா தம்பி, சரி நான் உங்களை விட்டுட்டோம் ஐயா. இல்லை நான் வண்டியோடு தான் வீடு போய் சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. கடகடன்னு மகன் 8 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஐயா உட்கார வச்சு, உங்கள் வழியை மட்டும் எனக்கு காட்டுங்க ஐயா உங்கள் ஊரன்னு 8 மணிக்கு கொண்டு போய் அவங்க வீட்டில் இறக்கும்போது தொப்பியாக 2 பேருமே நனைஞ்சு 9:30 மணி அவங்க வீட்டில் எடுத்து போய் இறக்கினா நான் தொப்பியா. அதுக்கப்புறமா நனைஞ்சு அங்கேருந்து வீட்டுக்கு நான், தம்பி நைட்டு காலைல போகலாம் தம்பின்னாரு. ஐயா இல்லைங்க ஐயா இப்போ போகலன்னா மம்மின்னா அவங்க நிலைமை தெரிஞ்சுக்க, உங்களுக்கு தான் தெரியும், மம்மி பற்றி நான் சொல்லவே இல்லை, நீங்கள் தான் அவ்வளோ சொல்லியிருக்கீங்க. அப்போ மம்மி நான் வீட்டுக்கு போகலன்னா அவங்க இப்போ யாருமே இல்லை, இன்னொரு தம்பிலாம் கூட நான் போயே ஆகணும்னு ஒரு லாரி பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். அதையும் அவன் என்கிட்ட சொல்லலை. ஐயா இன்னொரு முறை இந்த மாதிரி தம்பி மறிச்சிட்டாங்க, இந்த ஊருக்கு வந்துட்டு போனவங்க அங்கே அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு அம்மா இங்கே பொண்ணு கொடுத்துருக்குறாங்க. ஐயா இந்த மாதிரி பட்டர் வந்துடும் ஐயா, ஏம்மா நீ சபைக்கு வரல அப்படின்னு ஐயா கேட்டிருக்கிறாரு. ஐயா சபைக்கு வர முடியல ஐயா, நான் பொண்ணு வீட்டுக்கு போனேன், எங்கள் உறவினர் பையன் 23 வயசு பையன் இறந்துட்டான் ஐயா, அவங்க டீ கடை வச்சுருக்காங்கன்னு சொன்ன உடனே அதுக்குள்ளே அடக்க ஆராதனையெல்லாம் பண்ணிட்டோம் மகனை. அவங்க 3ஆவது நாள் நான் போய்ட்டா சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து ஐயா வயசு முடியாதவர் தான் அவர். நான் அன்னத்தைக்கு சபை நடத்தின்னு இருக்கிற மேல்விழாக சபைய சகோதரிகள் கூட்டம் லீட் பண்ணின்னு இருக்கேன். ஐயா அங்க வண்டி விட்டுட்டு அங்கிருந்தே நடந்து சபைக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். அவரு தான் சொன்னாரு, பையனுடைய
நல்ல குணங்களை அவர் சொல்லி தான் அப்பதான் எனக்கு தெரியும். ஐயாவுக்கு தெரியும், ஐயா கேள்விப்பட்டு வந்திருக்கிறாருன்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா எக்ஸ்ட்ரா கர்த்தரே ஐயாவுக்கு இப்படி வழி நடத்திருக்கிறாங்க, பிள்ளை போயிருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஐயா சொல்லி சொல்லி கதறி கதறி அழுதாங்க, தேத்தினாங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்க. அங்கிருந்து என்னோட கூடவே நடந்து வந்தாங்க. துக்கத்தில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தாருங்க. ஆரம்ப நாட்களில் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு சகோதரி கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ தான் புதுசு நாங்கள் முதல்ல 21 நாள் ஃபாஸ்டிங் சபையில் வைக்கிறோம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியும் அந்த அவருடைய சொல்லப்போனால் நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு நல்லா தெரியும், அவங்க உறவினர் தான். அது ஜெபமணி என்கிற ஒரு சகோதரி, சாலமோன் ஜெபமணி. அவங்க பொறுத்தனையோடு அந்த ஆராதனையில் வந்து கலந்துக்கினாங்க. அவங்க மூணாவது நாள்லயே ஆண்டவருக்கு அற்புதம் செஞ்சாருங்க. 9 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருந்தாங்க. 3ஆவது நாள்லயே ஆண்டவர் அற்புதம் செஞ்சாங்க. 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி விசுவாசி தான், அதுவும் ஒரு செய்வினையினால பிள்ளை பாக்கி இல்லாம இருந்தாங்க. அதாவது ஆகாரத்தின் வழியா அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்வினை பண்ணியிருக்காங்க. இதே போல 3 நாள் பாஸ்டிங் போட்டங்க. அந்த சகோதரி அதுக்கு வந்திருந்தாங்க. 3 நாள் பாஸ்டிங். எப்பவுமே சனி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கம்பல்சரியாக பாஸ்டிங் வைப்போம், திருவிழா ஆராதனைனால. அந்த நாட்கள் அந்த சகோதரி வந்து கலந்துக்கினாங்க. அங்க ஜெபம் பண்ண பாருங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கற்பம் தெரிச்சு இப்ப ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது ஏன் அந்த சந்தர்ப்பம்? 3வது முறை பார்த்தீங்கன்னா இதே போலதான் ஆராதனை நேரம் தான். இதே போல பாஸ்டிங் ஆராதனை நேரத்தில் தான் ஒரு வாலிபனுக்கு நல்ல சர்பத்தின் ஆவி, பயங்கரமான சர்பம், அப்படியே சபை ஃபுல்லா அப்படியே உருள்றாரு. சபை பூரா எப்படி சர்பம் வருமோ அதே போல தான் வருவார். அதுக்கும் இதே போல் பாஸ்டிங் பண்ணி ஆண்டவரத்தில் கேட்டேன். ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருங்க. இப்போ அந்த தம்பி ஒரு நல்ல ஒரு ஊழியத்தினால் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு ஊழியங்காரனா இப்படி ஆண்டவர் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சீங்க. ஆரம்ப நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மகதான் இதுக்கு ரொம்ப துணையா இருந்தாங்க. மொத்த மகன் நாட்டோட கிராமத்துல வாலிபத்து கூட பார்க்க மாட்டாங்க. வாலிபத்துல தெருவில் டான்ஸ் ஆடுவாங்க. இந்த ஊழியம் வளர்ந்ததுல பிள்ளைங்களால தான். பிள்ளைங்களா அப்படித்தான். நல்ல மகதான் எங்களுக்கு நல்ல அப்பவுமே அவ அபிஷேகம் பெற்று நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த எங்களுடைய இது மகதான் பார்த்தா. என்னுடைய அந்த அழைப்ப மகளுக்கு தான் தெரியும். அன்னைக்கே மக அவளை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம 2 பேரும் மறிக்க போனோமா, ஆண்டு நம்மளை கொண்டு வந்து விசேஷத்தவங்களா இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காங்க. தெரியுற வயசுதாங்க. படிக்கிறா, தெரியும், நல்லாவே தெரியும் அவளுக்கு. சிஸ்து படிக்கிறா. அப்ப அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்தின விதெல்லாம் அவளுக்கு தான் மூத்த மகளா இருந்ததுனால அவளுக்கு தான் தெரியும் அந்த மாற்றங்கள் அந்த ஊழியத்துல. இன்னைக்கு குடும்பமா ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். கர்த்தரை இன்னைக்கும் நடத்துறாருங்க. கடம்பத்தூர்ல ஒரு பிரேயர் நடத்துறோம், மேல் விளாகத்துல ஒரு பிரேயர் நடத்துறோம், நாட்டு வடாவில் ஒரு பிரேயர் நடத்துறோம். இன்னும் அநேக இடங்கள்ல ஆண்டவர் நடத்துவாரு, அதை விசுவாசிக்கிறோம். ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்றேன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மற்ற 11:28 நம்ம தெரிஞ்ச ஒரு சுவாசம் தான். இன்னைக்கு எவ்வளோ மக்கள் வருத்தப்பட்டுக்கின்னு பாரத்தோடு இந்த உலகத்தில் அப்படியே கவலையோடும் கண்ணீரோடும் இல்லை ரொம்ப பலவீனத்தோடு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரையும் ஆண்டவர் இயேசு அழைக்கிறாருங்க, கூப்பிடுறாருங்க. நீங்க வாங்க, உங்க வருத்தத்தை நீங்க சுமக்காதீங்க, உங்க பாரத்தை நீங்க சுமக்காதீங்க, நீங்க என்னிடத்துல வாங்க, என்னிடத்துல கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. அது எங்க வாழ்க்கையில தான் முதல்ல எங்களுக்கு தான் அது நடந்தது. 2வது மக்களுக்கும் அதை எடுத்து சொல்றேன். யாரெல்லாம் வருத்தமா இருக்காங்களோ, யாரெல்லாம் பாரத்தோடு இருக்காங்களோ, யாரெல்லாம் விடுதலை இல்லாமல் இருக்காங்களோ, அவங்களெல்லாம் ஆண்டவராக இயேசு அழைக்கிறாரு. அவர் வருவார்கள். ஆனால் நிச்சயமா அவங்களுக்கு நாங்கள் பெற்ற இந்த சந்தோஷம், இந்த சமாதானம், நாங்கள் பெற்ற இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை
அவங்களும் பெற்றுக்கொள்வாங்க, நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க. வாங்க என்று அவங்களுக்கு ஒரு ஆல்டர் கார்டு கொடுக்குறேன். வியாதியோடு இருக்கிறாங்கன்னா வியாதியோடு இருக்கிறவங்களும் ஆண்டவர் அழைக்கிறார். நிச்சயமா ஆமாம், தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஆண்டவர் நமக்கு சுகம் தருவதற்காக தான் அவர் அந்த தழும்பை ஏற்றுக்கொண்டாருங்க. அவர் தழும்பிலிருந்து வல்லமை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பூர்ண விடுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுத்துருவாருங்க. கண்டிப்பா தருவாருங்க. எங்களுக்கு கொடுத்தாரு. அது போல எங்கள் வாழ்க்கையில அநேகருக்கு நாங்க கொடுத்துருக்கா ஏசு கொடுத்துருக்காரு. நாங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவங்களுக்கு நிச்சயமா தருவாரு, கண்டிப்பா தருவார். அதனால வருத்தம் வேணாம், துக்கம் வேணாம், பாடுகள் வேண்டாம். யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ இயேசு விடத்தில் வரவங்களெல்லாம் அதுல இருந்து விடுதலை ஆக்கி கர்த்தர் சுகம் தருவார். இப்படி என்ன மாதிரி அநேக சகோதரிக என்ன மாதிரி மரணத்தின் வழியா கடினமானது நான் சந்திச்சு பேசும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க எனக்கு தரு சூழ்நிலை. அப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு என்னுடைய சாட்சியை சொல்லி நான் இப்படி போனேன், ஆண்டவர் இந்த என்ன மரணத்துல இருந்து என்ன பிள்ளையும் கொண்டு வந்து அவர் அழைப்பு கொடுத்து பேர் சொல்லி அழைத்து எனக்கு ஊழியத்தை கொடுத்தார். அதனால தான் என்ன உங்க மத்தியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்களும் அப்படி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன போல நீங்களும் ஏத்துக்கினீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நான் உங்களுக்கு இப்படி உருவாக்குனார்ல, அது குறித்து ஆண்டவருக்கு ஒரு பாட்டு எனக்கு கொடுத்தாங்க, எழுதுறதுக்கு ஆண்டவர் செஞ்சாங்க. இப்ப அந்த பாடல் வந்து நிறைய இடத்துல நிறைய திருச்சபையில எல்லாம் பாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை உருவாக்கி மகிழ்ந்தீரே, மண்ணை பிசைந்து மனிதனாக என்னை உருவாக்கி மகிழ்ந்தீரே, ஆராதனை 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 ஆராதனை. தோட்டத்து மண்ணை பண்படுத்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க, தோட்டத்து மண்ணை பண்படுத்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க, கேரோபின்கள் சேராபின்கள் போல யெகோவா தேவனின் நாமம் துதிக்க, கேரோபின்கள் சேராபின்கள் போல யெகோவா தேவனின் நாமம் துதிக்க, என்னை உருவாக்கி மகிழ்ந்தீரே, மண்ணை பிசைந்து மனிதனாக என்னை உருவாக்கி மகிழ்ந்தீரே, ஆராதனை 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 ஆராதனை. இதுல ஆதியாமத்தில் துவங்கி வெளிப்படுத்துகிற வரையிலும் இந்த பாடலை ஒரு கனெக்ஷன் கொடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, நீதியின் சால்வை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு பாடலை ஆண்டவர் எழுதி ஆண்டவர் உதவி செஞ்சாருங்க. நீங்கள் அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனம் இருக்குது. ஆராதனையில் நிறைய சபைகளில் இதில் பாடுறாங்க. உங்களுடைய சாட்சி வந்து உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது. ஏன்னா உங்களை ஆண்டவர் வந்து அம்மாவை வந்து பெயர் சொல்லி குறிப்பறிந்து பஸ்ஸில் தப்பாக இறக்கி விட்டு அங்கே கரெக்டாக மீட் பண்ணி ஆண்டவர் கரெக்டான நேரத்தில் குழப்புவார். அவர் குழப்பத்தை அனுமதித்தாலும் கூட தெளிவு தான். அதனால் ஆண்டவர் அங்கே அழைப்பை கொடுத்து அவங்கள தெரிந்து கொண்டு அவங்க மூலமாக உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இன்றைக்கி 30 ஆண்டு காலம் கர்த்தருடைய ஊழியத்தை சீரும் சிறப்புமாக செய்து நடுவில் ஒரு சோதனை. அது இன்னும் சோதனைங்கிறது என்னென்னா, கர்த்தரை நான் முதல்ல வைக்கிறோமா இல்லையான்னு அது எல்லா ஊழியர்களுக்கும் சோதனை உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக வரும். அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன்ற மாதிரி அதை நீங்கள் மேற்கொண்டு ஜெயம் எடுத்து பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்த்து பல ஆவிக்குரிய பிள்ளைகளை நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் முடியல, இன்னும் வந்து ஓட்டம் ஜோராக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாடல்கள்லாம் பாடி உங்கள் வாய்ஸ் அப்படியே இளமையாகவே இருக்குது, அதுக்கு வயசே ஆகலை. மிக அருமையான பாடல்களை பாடுறீங்க. இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் கொண்டு செல்லுகிற பயணத்திலே இன்னும் தொடர்கிறீர்கள். பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் முழு குடும்பத்தையும் கர்த்தருக்குள் நடத்தி அவர்களும் இந்த கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். உங்கள் சந்ததி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை எண்ணி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இவங்க தான் என்னுடைய மூத்த மக. சரி, ஜாய்ஸ் மேரி இவங்க பேர்.
இவங்க இவங்க திருவள்ளூர்ல கொல்ல பார்த்தாங்க. ஆமாங்க. பரிவாரமாக ஊழியம் இன்னைக்கு கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கர்த்தருக்கு சந்தோஷம். மக ஜான்சன் அதாவது பிடிஹெச் முடிச்சுட்டு பிடிஹெச் பிடி பைபிள் காலேஜ் அனுப்பி படிக்க வச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க. நாட்டோடான்ற கிராமத்தில் ஆமாம் ஜான்சன் ஐயாவுடைய மனைவிங்க. அவங்களும் உடனே அந்த ஊழியத்தை நடத்துகிறாங்க. ஜான்சன் ஐயாவுடைய மகங்க, மூத்த மகங்க 10th எழுதியிருக்கிறாங்க. ஜேக்கப் ஜெரால்டு ஜெரின்னு ஜேக்கப்ல அவருடைய பெயரை அவங்க தகப்பனார் சோட் பண்ணாருங்க. அண்ணனுடைய பேர் இருக்கணும் அப்படின்பதற்காக ஜேக்கப் ஜெரால்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. அவரு இப்போ 8th படிய போறாருங்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களை இயேசு நேசிக்கிறார். அவர் நேசித்ததினால்தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உள்ளம் உடைந்து போய் எதற்காக வாழ வேண்டும் என்கிற நிலையில் இருந்த அருமையான தாயை, அருமையான மகளை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து இன்றைக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய தாயாக கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை கணவரால் கைவிடப்பட்டோ அல்லது பெற்றோர்களால் கைவிடப்பட்டோ அல்லது ஏமாற்றப்பட்டோ கடன் பிரச்சனையினால் நீங்கள் வாழ்க்கையை வெறுத்தோ அல்லது வேறு ஏதோ காரணத்தினால் நீங்கள் உள்ளம் உடைந்து வாழ்வதை விட மரணமே மேல் என்கிற நிலையில் நீங்கள் இருந்தால் கலங்காதிருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். அருமையான தாயை சந்தித்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறார். உங்களைத்தான் சந்திக்கிறார். தைரியமாக இருங்கள். அருமையான அம்மாவை ஆசீர்வதித்தவர், அருமையான ஐயாவினுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு நன்மை பயக்கும் நல் வாழ்வை அவர் உங்களுக்கு தருவார். கலங்காதிருங்கள். வியாதியை கண்டு பயப்படாதிருங்கள். வறுமையை கண்டு அஞ்சாதிருங்கள். தோல்வியை கண்டு துவண்டு போகாதிருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்தில் இயேசுவே என்னை ஆசீர்வதியும், என்னை வாழ வையும் என்று நீங்கள் கூப்பிடுங்கள். ஆண்டவர் வந்து உங்களை வாழ வைப்பார். உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நோய்களை குணமாக்குவார். நித்திய ஜீவனை தருவார். இந்த பூமியில் வாழும் பொழுது உங்களுக்கு அவர் வெற்றியை தருவார், தைரியத்தை தருவார். கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய அன்பை யாவருக்கும் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்வோம். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.